ஐரோப்பாவின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் வீசும் தலக்காற்றின் பெயர் என்ன? இக்பான். ஆப்பிரிக்காவின் வடகடற்கரை பகுதியில் வீசும் தலக்காற்றின் பெயர் என்ன? சிராக்கோ. வட அமெரிக்காவின் ராக்கி மலைத்தொடரில் வீசும் தலக்காற்றின் பெயர் என்ன? சின்னூக். இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசும் தலக்காற்றின் பெயர் என்ன? லூ. பிரான்சின் மத்திய தரைக்கடல் பகுதியில் வீசும் தலக்காற்றின் பெயர் என்ன? மிஸ்ட்ரல். இத்தாலியின் மத்திய தரைக்கடல் பகுதியில் வீசும் தலக்காற்றின் பெயர் என்ன? போரா. உயரத்தின் அடிப்படையில் மேகங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 3 வகைகளாக பிரிக்கலாம். உயரத்தின் அடிப்படையில் மேகங்களின் வகைகள் யாவை? மேல்மட்ட மேகங்கள், இடைமட்ட மேகங்கள், கீழ்மட்ட மேகங்கள். இதில் மேல்மட்ட மேகங்கள் 6 முதல் 20 கிலோமீட்டர் உயரம் வரை காணப்படும். இடைமட்ட மேகங்கள் 2.5 கிலோமீட்டர் முதல் 6 கிலோமீட்டர் உயரம் வரை காணப்படும். கீழ்மட்ட மேகங்கள் பூமியின் மேற்பரப்பில் இருந்து 2.5 கிலோமீட்டர் உயரம் வரை காணப்படும். மேல்மட்ட மேகங்களின் வகைகள் யாவை? கீற்று மேகங்கள், கீற்று திரள் மேகங்கள், கீற்று படை மேகங்கள். வளிமண்டலத்தில் 8000 முதல் 12000 மீட்டர் உயரத்தில் மெல்லிய வெண்ணிற இழை போன்ற தோற்றத்தில் காணப்படும் மேகங்கள் எது? கீற்று மேகங்கள். முற்றிலும் ஈரப்பதம் இல்லாத மேகங்கள் எது? கீற்று மேகங்கள். பனித்துகள்களை கொண்டு இருந்தாலும் மழை பொழிவை தராத மேகங்கள் எது? கீற்று மேகங்கள். பனி படிகங்களால் உருவான மேகங்கள் எது? கீற்று திரள் மேகங்கள். வெண்மையான திட்டுக்களாகவோ விரிப்பு போன்றோ அடுக்கடுக்காகவோ அமைந்திருக்கும் மேகங்கள் எது? கீற்று திரள் மேகங்கள். மென்மையான பால் போன்ற வெள்ளை நிறத்தில் கண்ணாடி போன்று காணப்படும் மேகங்கள் எது? கீற்றுப்படை மேகங்கள். மிகச்சிறிய பனித்துகள்களை கொண்ட மேகங்கள் எது? கீற்றுப்படை மேகங்கள். இடைப்பட்ட மேகங்களின் வகைகள் யாவை? இடைப்பட்ட படை மேகங்கள், இடைப்பட்ட திரள் மேகங்கள், கார்படை மேகங்கள். சாம்பல் அல்லது நீல நிறத்தில் சீராக மெல்லிய விரிப்பு போன்று காணப்படும் மேகங்கள் எது? இடைப்பட்ட படை மேகங்கள். உறைந்த நீர்த்திவலைகளை கொண்ட மேகங்கள் எது? இடைப்பட்ட மேகங்கள். அலைத்திரள் அல்லது இணைக்கற்றைகள் போன்ற அமைப்புடன் காட்சியளிக்கும் மேகங்கள் எது? இடைப்பட்ட திரள் மேகங்கள். செம்மறியாட்டு மேகங்கள் அல்லது கம்பளிக்கற்றை மேகங்கள் என்று அழைக்கப்படும் மேகங்கள் எது? இடைப்பட்ட திரள் மேகங்கள். புவியின் மேற்பரப்பை ஒட்டிய பகுதிகளில் தோன்றும் கருமையான மேகங்கள் எது? கார்படை மேகங்கள். மழை, பனி மற்றும் ஆலங்கட்டி மழை உடன் தொடர்புடைய மேகங்கள் எது? கார்படை மேகங்கள். கிடைமட்ட மேகங்களின் வகைகள் யாவை? படைத்திரள் மேகங்கள், படை மேகங்கள், திரள் மேகங்கள், கார்த்திரள் மேகங்கள். 2500 மீட்டர் முதல் 3000 மீட்டர் உயரத்தில் சாம்பல் மற்றும் வெண்மை நிறத்தில் வட்டத்திட்டுகளாக காணப்படும் மேகங்கள் எது? படைத்திரள் மேகங்கள். தாழ் மேகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? படைத்திரள் மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. எந்த மேகங்கள் தோன்றும் போது தெளிவான வானிலை காணப்படும்? படைத்திரள் மேகங்கள்.
மிகவும் அடர்த்தியாக பனிமூட்டம் போன்று காணப்படும் மேகங்கள் எது? படை மேகங்கள். மழை மற்றும் பனிப்பொழிவை தரும் மேகங்கள் எது? படை மேகங்கள். தட்டையான அடிபாகமும் குவிமாடம் போன்ற மேல் தோற்றமும் கொண்டு காணப்படும் மேகங்கள் எது? திரள் மேகங்கள். காலிஃப்ளவர் போன்ற வடிவத்துடன் காணப்படும் மேகங்கள் எது? திரள் மேகங்கள். தெளிவான வானிலையுடன் தொடர்புடைய மேகங்கள் எது? திரள் மேகங்கள். மிகவும் அடர்த்தியான கனத்த தோற்றத்துடன் இடியுடன் கூடிய மழை தரும் மேகங்கள் எது? கார்த்திரள் மேகங்கள். கனமழை, அதிக பனிப்பொழிவு, கல்மாரி மழை மற்றும் சுழல் காற்றுடன் கூடிய மழையை தரும் மேகங்கள் எது? கார்த்திரள் மேகங்கள். 0.5 மில்லிமீட்டருக்கு குறைவான விட்டமுடைய நீர்த்துளிகள் சீராக பூமி நோக்கி வருவதை எவ்வாறு அழைக்கிறோம்? சாரல் என்று அழைக்கிறோம். காற்றில் மிக அதிகமாக ஈரப்பதம் இருந்தால் ஏற்படும் நிகழ்வு எது? மழைப்பொழிவு. மழைத்துளியின் விட்டம் எவ்வளவு? 5 மில்லிமீட்டருக்கும் மேல். முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஒளிபுகும் தன்மையுடன் கூடிய மிகச்சிறிய பனி உருண்டையுடன் கூடிய மழைப்பொழிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆலங்கட்டி மழை என்று அழைக்கப்படுகிறது. உறைநிலைக்கு கீழாக நீர் சுருங்குதல் நடைபெறும் போது ஏற்படும் நிகழ்வு எது? பனிப்பொழிவு. இடியுடன் கூடிய புயல் மற்றும் மழையுடன் கூடிய புயலின் போது 2 சென்டிமீட்டருக்கு மேல் விட்டம் உள்ள பனிக்கட்டிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கல்மாரி மழை என்று அழைக்கப்படுகிறது. வேளாண் பயிர்களையும் மனித உயிர்களையும் பாதிக்கும் தன்மை கொண்ட மழைப்பொழிவு எது? கல்மாரி மழை. வானிலை நிகழ்வுகளில் மிகவும் அஞ்சத்தக்க நிகழ்வு எது? கல்மாரி மழை. வெப்பச்சலன காற்றோட்டம் காரணமாக புவியின் நிலநடுக்கோட்டு பகுதிகளில் மாலை வேளைகளில் அடிக்கடி நிகழும் நிகழ்வு எது? வெப்பச்சலன மழை. வெப்பச்சலன மழை கோடை காலங்களில் எந்த மண்டலங்களில் மழை பொழிவை தருகிறது? வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம். வெப்பச்சலன மழை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 4 மணி மழைப்பொழிவு என்று அழைக்கப்படுகிறது. அடர்த்தியான காற்றுத்திரள்கள் ஒருமுகப்படுத்தப்பட்டு பின்பு மேல் நோக்கி சென்று வெப்பமாறா நிலையினால் குளிர்ச்சி அடைந்து பொழியும் மழை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூறாவளி மழைப்பொழிவு என்று அழைக்கப்படுகிறது. சூறாவளி மழைப்பொழிவின் வேறு பெயர் என்ன? வளிமுக மழை. வெப்ப காற்றும் குளிர்காற்றும் சந்திக்கும் எல்லையில் நீராவி சுருங்கி நிகழும் மழைப்பொழிவு எது? சூறாவளி மழைப்பொழிவு. சூறாவளி மழைப்பொழிவு எந்த மண்டலங்களுக்கு மழைப்பொழிவை தருகிறது? வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம். சூறாவளி மழைப்பொழிவு மிதவெப்ப பகுதிகளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளிமுக மழை என்று அழைக்கப்படுகிறது. மழை தடுப்பு மழைப்பொழிவின் வேறு பெயர் என்ன? நிலத்தோற்ற மழை. ஈரப்பதம் மிகுந்து வீசும் காற்றை மலைச்சரிவு தடுப்பதால் ஏற்படும் மழைப்பொழிவு எது? மழை தடுப்பு மழைப்பொழிவு. வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. வளிமண்டலத்தில் உள்ள மொத்த நீராவியின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முழுமையான ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது.
வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதம் அளவிற்கு அதன் மொத்த கொள்ளளவுக்கும் உள்ள விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒப்பு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 100% இருக்கும்போது காற்று எந்த நிலையை அடைகிறது? பூரித நிலையை அடைகிறது. பனி விழும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பூரித நிலை என்று அழைக்கப்படுகிறது. ஈரப்பதத்தை அளப்பதற்கு பயன்படும் கருவி எது? ஈரப்பதமானி அல்லது உலர்குமிழ் வெப்பமானி. ஒவ்வொரு கனமீட்டர் காற்றிலும் எத்தனை கிராம் நீராவி உள்ளது என்பது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? முழுமையான ஈரப்பதம் என்று குறிப்பிடப்படுகிறது. புவியின் சுழற்சியினால் சூறாவளி வட அரைக்கோளத்தில் எந்த திசையில் வீசுகிறது? கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் வீசுகிறது. புவியின் சுழற்சியினால் சூறாவளி தென் அரைக்கோளத்தில் எந்த திசையில் வீசுகிறது? கடிகார திசையில் வீசுகிறது. அனைத்து வகை மேகங்களும் எந்த அடுக்கில் காணப்படுகிறது? கீழடுக்கு. செம்மறி ஆட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படும் மேகங்கள் எது? இடைப்பட்ட திரள் மேகங்கள். பனித்துளி படிகமாக இருந்தால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பனி என்று அழைக்கப்படுகிறது. இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.